ஹலோ காய்ஸ், அஷ்டமி சப்பரம் பார்க்க போகலாமா? அஷ்டமி சப்பரம் அப்படின்னா என்னென்னா, மீனாட்சி அம்மன் கோவிலில் 12 மாதங்களும் திருவிழா நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் மார்கழி மாதத்தில் நடக்கிற முக்கியமான திருவிழா தான் இந்த அஷ்டமி சப்பரம். அஷ்டமி சப்பரம்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிவன் வந்துட்டு அனைத்து ஜீவராசிகளுக்குமே படி அளக்கிற நாள் தான் வந்துட்டு அஷ்டமி சப்பரம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். இந்த அஷ்டமி சப்பரம் என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்கழி மாதத்தில் வர தேய்பிர அஷ்டமியில் தான் வரும். எந்த வழியாக வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெளி வீதியில் வந்துட்டு தேர் வரும். எப்பவும் போல் கீழமாசி வீதியில் ஆரம்பித்து கிரைம் பிரான்ச் வந்து ரயில்வே ஜங்ஷன் வந்து அதுக்கப்புறம் குட்ஷெட் ஸ்ட்ரீட்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் சிம்மக்கல் போய் அப்படியே வந்துட்டு எப்பயும் போல் கீழமாசி வீதியில் தேர் வந்து நிலைக்கு போயிடுவாங்க. இந்த வருஷம் யார் யாரெல்லாம் அஷ்டமி சப்பரம் பார்த்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அஷ்டமி சப்பரம் பார்க்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க முடியும்.